அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. பணம் என்ற ஒற்றை சொல் எத்தனை வலிமை வாய்ந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பணம் இருப்பவர்களுக்கும் கூட அதன் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக்கிட்டே தான் போகுது. பணம் இல்லாதவர்களுக்கு அதை பெருக்குவதற்கான வாய்ப்புகளை தினம் தினம் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. பணம் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா மாறிட்டு அந்த பணத்தை எளிமையாக ஈர்ப்பதற்கு அதை மாதிரி இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நினைத்த விஷயங்கள். என்கிட்ட காசு பணம் இருக்குது, என்கிட்ட முயற்சி இருக்குது, நம்பிக்கை இருக்குது, ஆனால் நான் நினைத்த விஷயம் நடக்க மாட்டேங்கி. இந்த இரண்டையுமே நீங்கள் எளிதாக அடைவதற்கு வேதங்களின் தலைவியான இந்த தேவதையின் பெயரை நீங்கள் உச்சரித்தாலே போதும். இதை எப்படி உச்சரிக்கணும், யார் உச்சரிக்கக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். பணம், நினைத்தது நடக்கணும். இது ரெண்டும் ஒரு மனிதனுக்கு கரெக்டாக நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா வாழ்க்கை சந்தோஷமாகவும் அதே நேரத்தில் எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் இருக்கும். அந்த குழப்பங்கள் இல்லாமல் வாழ்வதற்கான நிறைய வழிமுறைகள் இருக்குது. தாந்திரிகம், மாந்திரிகம், அது மாதிரி ஜோதிடம், பூஜைகள், விரதங்கள்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை மட்டும் நம்பிக்கையோடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அதில் உங்களுக்கு எது சாத்தியமோ அதை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வாழ்க்கையில் முன்னேற முடியும். உங்கள் பண தேவைகளும் பூர்த்தியாகும். நீங்கள் நினைத்த விஷயங்களும் நினைத்த மாதிரி நடக்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். பதவி பார்ப்பதனும் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறீங்க இல்லையா, வேதகர்பா. வேதங்களின் அரசி இவள். 4 வேதங்கள். இந்த 4 வேதங்களுக்கும் தலைவியானவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேத கர்ப்பா எனும் தேவதை. வேத கர்ப்பா, வேதங்களின் அரசியான இந்த வேத கர்ப்பா எனும் பெயரை தண்ணீரை பார்த்து சொல்லணும். ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஒடுங்கின பாத்திரமாக இருக்கக்கூடாது, நல்ல அகலமான பாத்திரமாக இருக்கணும். அதாவது இப்போ சொம்பெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய வாய்ப்பகுதி சிறியதாக இருக்கும். டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தான் பெரியதாக இருக்கும். நல்ல ஒரு பெரிய கிண்ணமாக அல்லது தட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா அலைகள், அதாவது வேவ்ஸ் மாதிரி அப்படியே லேசாக தழும்பும். அப்படி தழும்பக்கூடிய தண்ணீரை பார்த்து வேத கர்ப்பா என்னும் வார்த்தையை அமைதியான இடத்துல, பூஜையில் உட்காந்து தான் சொல்லணும்ல, அமைதியான இடத்துல ஒரு அகண்ட பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அந்த தண்ணீரை பார்த்து வேத கர்ப்பா எனும் வேதத்தின் அரசியான இவள் பெயரை நீங்கள் சொன்னால் உங்களுக்கு பண தேவைகளும் பூர்த்தியாகும். நீங்கள் நினைத்த காரியமும் உங்கள் வாழ்க்கையில் தடையின்றி நடக்கும். எந்த நேரத்தில்னாலும் சொல்லலாம். இந்த தேவதையோட பெயரை காலை இரவு அப்படின்லாம் கிடையாது, எந்த நேரத்தில்னாலும் சொல்லலாம். அமைதியான இடமாக இருக்கணும், தண்ணீர் இருக்கணும். சொல்லி முடிச்சுட்டு அந்த தண்ணீரை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சுற்றிலும் தெளிச்சுக்கலாம், இல்லை செடிகளில் ஊற்றி விட்டலாம். யார் சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகள் சொல்லக்கூடாது, மாதவிலக்காக இருக்கிறவங்க சொல்லக்கூடாது. அதை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பு தீட்டுக்கு போயிட்டு வந்தவங்க அன்றைய தினத்தில் உச்சரிக்கக்கூடாது. இதை நீங்கள் சொல்லும் போதே நல்ல ஒரு ஆற்றல் உங்ககிட்ட பெறுகிறத கண்கூடாக உங்களால் உணர முடியும். அதாவது தேகமெல்லாம் புல்லரிக்கும். அந்த புல்லரிக்கிறத உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். இப்படி இந்த தேவதையோட பெயரை சொல்லும்போது உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை மனதார நினச்சிட்டு உங்கள் புருவ மத்தியில் அந்த எண்ணங்களை நிலைநிறுத்திட்டு நீங்கள் அந்த தண்ணீரை பார்த்து சொல்ல ஆரம்பிங்க. கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். இப்போ நான் சொன்ன தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். குறைந்தபட்சம் அதிகபட்சம்னு இதுக்கு கணக்கும் கிடையாது, எந்த நேரம் அப்படிங்கிற விதிவிலக்கும் கிடையாது. நிறைய முறை சொல்லலாம். வேறு ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்.